வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியின் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நள்ளிரவில் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்திருக்கிறது, புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு பிரதமர் சொல்றார். வெளிப்படையான வரி விதிப்பு முறை, 70 ஆண்டுகால வரி விதிப்பு நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அரசு தரப்புல பேசுறாங்க. இன்னொரு தரப்புல எதிர்ப்பும் விமர்சனங்களும் சர்ச்சைகளும் இருக்கிறது. எப்படி பார்க்கலாம் ஆஃபா? இது கண்டிப்பாக மிக மிக பெரிய சீர்திருத்தம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக மாநிலங்களும் மத்திய அரசாங்கமும் இணைந்து 31 மாநில அமைச்சர்கள், 2 மத்திய அமைச்சர்கள் இணைந்து 33 பேர் ஜிஎஸ்டி கவுன்சில்னு போட்டு முழு அதிகாரத்தையும் 16 வரிகளுக்கான ஸ்டேட் போட்டிருந்த 8 வரிகள், சென்டர் போட்டிருந்த 8 வரிகள், இந்த 16 வரிகளையும் ஒரு வரியாக ஜிஎஸ்டின்னு உருவெடுத்து அதற்கு வடிவு கொடுத்து கட்சி மனமாச்சரியங்களெல்லாம் கடந்து அதில் 8 கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த 33 அமைச்சர்களில் 8 கட்சிகள் அவங்க இது 8 பேரும் சேர்ந்து 8 கட்சிகளும் சேர்ந்து கொள்கை நிலைப்பாடு ரீதியாக சித்தாந்த ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு ஒரு வடிவமைப்பு கொடுத்தது என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாக்டர் அம்பேத்கர் எழுதினப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரோ அந்த பிரசவ வேதனையை நாங்கள் அங்கே இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஃபேஸ் பண்ணோம். அந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எப்படி அவங்க பல நாடுகளுடைய இதெல்லாம் பார்த்து நம்ம நாட்டுக்கு எது சரியாக வரும்னு யோசிச்சு அந்த டிபேட்ஸ் இன்னும் கூட படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலோட டிபேட்ஸ் குவாலிட்டி இருந்தது. அந்த தரமான ஒரு விவாதத்தின் விளைவாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த 7 மீட்டிங் இதை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. பகவத்கீதையுடைய 18 அத்தியாயங்கள் போல 18 மீட்டிங் இருந்ததுன்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி டிஸ்கஷன்ஸ். அதில் இருந்தவங்களில் 8 பேர் பொருளாதாரத்தில் டாக்டரேட் பெற்றவர்கள். டாக்டர் பிரபு ஜம்மு அண்ட் காஷ்மீர், டாக்டர் அமித் மித்ரா பெங்கால், இந்த மாதிரி பலரும் இருந்தாங்க. உன்னதமான டிஸ்கஷன் குவாலிட்டி இருந்தது. அதில் அதன் விளைவாக இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு குறிப்பாக என்னென்ன பொருட்களுக்கு முதல்ல 4480 பொருட்கள் கிளாசிஃபிகேஷன்ஸை 1200 குறைத்தது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சேவைகளை கிளாஸிஃபை பண்ணி 400 சேவைகளாக கொண்டு அதுக்கு எத்தனை ஸ்லாப்ஸ், 6 ஸ்லாப்ஸ் இப்போ வந்துடுது. 0லிருந்து செஸ் வரைக்கும் 6 ஸ்லாப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இதில் 101 ஸ்லாப்ஸாக இருந்தது. இது நம்ம மறக்கக்கூடாத விஷயம். 0லிருந்து 125% வரைக்கும் இருந்தது. இந்த 16 வரிகளை கூட்டினீங்கன்னா அவ்வளோ வந்திருக்கும். அதை 6 தளங்களாக குறைத்ததும் ஒரு சாதனைன்னு நினைக்கிறேன். இதற்கு அடுத்து இது 2 தளமாகவோ 3 தளமாகவோ ஒரு வருடத்தில் உருமாறும் என்று அறிவிச்சிருக்கிறது. நல்ல விஷயம் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு என்பது ஒரு சித்தாந்த ரீதியில் செயல்படுத்திய வெகு சில நாடுகளில் ஒன்றா இந்தியா வந்திருக்கு. ஆனால் இது செயல்படுத்தப்படணும், இது கண்டினியூ ஆகணும். இது ஒரு நிலைக்குழுவாக ஜிஎஸ்டி கவுன்சில் உருவெடுத்து அதற்கு இருக்கிற அதிகாரத்தை மாநில அரசாங்கங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் இல்லைன்னா இப்போ எல்லாமே மத்திய அரசாங்கம்னு கை காட்டுற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் மாறணும். அந்த பழக்கம் மாறினா தான் ஜிஎஸ்டி அப்படின்றது உண்மையிலே மக்களுக்கான, வணிகர்களுக்கான, தொழில் முனைவோர்களுக்கான ஒரு வரியாக உருவெடுக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி மாறி இருக்கா? மக்களுக்கான, வணிகர்களுக்கான வரி விதிப்பு முறையா ஜிஎஸ்டி மாறி இருக்கா? பில்டப் மட்டும்தான் சூப்பரா இருக்கு. அதாவது இவ்வளவு நேரம் பேசினாரு, நீங்க ஒரே வார்த்தையில பொருளாதார சுதந்திரங்க. நேற்று நைட்டு அப்படியே எனக்கு கண்ணுல எல்லாம் தண்ணி வருது. அந்த அளவுக்கு அதாவது மிட் நைட்டுக்கு இதுக்கு முன்னால எப்போ நாம ஒரு பாராளுமன்றத்தில் சென்ட்ரல் ஹால்ல கூட்டம் கூட்டணும் 1947 கூடியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு இந்த பில்டப். ஆனா ஏற்கனவே என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கூட காட்டுனீங்க. அதாவது வணிகர்கள் அங்க கருப்பு கொடி ஏத்துறாங்க, தேட்டர் எல்லாம் திங்கக்கிழமையிலிருந்து மூடுறாங்க, இருக்கிறவங்க பூரா சேல்னு போட்டு சேல் அடிச்சுட்டு இருக்கான். நேற்று நைட்டு எல்லாம் தேச துரோகிங்க. இதுதான் என்னுடைய பிரச்சனையே. அதாவது நாட்டுக்கு அடிக்கிறது என்ன பிரச்சனை? இல்ல மக்களுக்கு நல்லது தானே, அதான் பிரச்சனை. அதாவது இப்போ நான் ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கேன், நான் ஒரு வணிகர்னு வச்சுங்க. நான் ஐயோ எப்படியாச்சும் என் கையில இந்த பொருள் போனா போதும், எனக்கு அசல் வந்தா போறோம்னு நினைக்கிறோம்னா அப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அது பிக் பஜார் மாதிரியான பெரிய நிறுவனங்கள்ல இருந்து சிறிய நிறுவனங்கள் வரை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எப்படியா ஜிஎஸ்டிக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுறலாம்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ளி விட்டு இருக்காங்க. நேத்து மிட் நைட் சேல் கூட அதனாலதான் தள்ளி விடுறாங்க. நாளைக்கு
கூட போதுன்னா இன்னைக்கு எந்த பத்தி எந்த அந்த கன்ஃபியூஷன் ஒருவேளை நீங்க சொல்ற அந்த லாஜிக் படி வியாபார நிறுவனங்கள் நள்ளிரவோடு தள்ளிடணும்னா ஏன் மக்கள் வந்து காத்திருக்கணும்ல, விலை குறையும் பொறுமையா வாங்கிக்கலாம்னு மக்களும் போய் நிக்கிறாங்க, தங்க கடையில நிக்கிறாங்க, கடைகள்ல போய் நிக்கிறாங்க. அடுத்த இது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று நம்ம வந்து அவையில பேசுவோம். அதே மாதிரி நான் சொல்றேன், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஒரு நாடு ஒரு வரின்னு சொல்றாங்க, ஒரே சந்தை, அது இருக்கட்டும். ஆனா ஒரு நேஷன் ஒன் டாக்ஸா இது 0% நிறைய இருக்கு, 5% இருக்கு, 12% இருக்கு, 18% இருக்கு, 28% இருக்கு. ஒரு அதுக்கு மேல 2 தளங்கள் இருக்கு, அது கீழே இருக்கு, மேலே இருக்கு. 3% நீங்க கோல்டு வாங்குனீங்கன்னா 3%, 0.5% டைமண்ட்ல. இதெல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படிங்க இப்படி உண்மைக்கு புறமான ஒரு தகவல் வந்து ஒரு கேப்ஷனாவே இருக்க முடியும்? அதை ஒத்துக்கொள்றேன். ஆனால் ஏன் இப்படி பொய்யான ஒரு விளம்பரம் வந்து இப்படி கொடுக்குறீங்க? எதற்காக இப்படி ஒரு இது வருதுன்னு புரியவே மாட்டேங்குது. இனி வந்து ஸ்பெசிபிக் செக்டர் எடுத்து பார்த்தா கூட ஒவ்வொரு செக்டரினுடைய பாதிப்புங்கிறது இது வந்து சொன்னா புரியாத அளவுக்கு பாதிப்பு வருது. ஒரு ஹோட்டல், அதாவது நான் ஏசி ஹோட்டல்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாம இங்க வெளியே புதிய தலைமுறை ஆபீஸ்க்கு வெளியே போய் ஒரு 4 பெஞ்ச் போட்டிருந்தேன்னா அது வந்து இன்றைய அளவில் வந்து அது நான் ஏசி ஹோட்டலாக மாறி விடுகிறது. அங்க போய் நீங்க டீ சாப்பிட்றீங்கன்னா 9 ரூபாய் டீக்குன்னா அவன் வந்து 12% வரி கொடுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. இதே 12% வரி தான் ஒரு குழுக்குள், அதாவது ஒரு ஊட்டியிலயோ இல்லைன்னா வந்து ஒரு டார்ஜிலிங்லயோ இருக்கிற ஒரு நான் ஏசி, அதாவது அங்கெல்லாம் வந்து நான் ஏசிங்கிறது பெரிய பெரிய முதலாளிகள் வைத்திருக்க கூடாது, அவனுக்கும் இதே வரி தான், 12% தான். அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விசித்திரம் என்னன்னா, நீங்க வந்து லிக்கர் சர்வ் பண்ணீங்கன்னா, அதாவது மது சர்வ் பண்ணீங்கன்னா ஏசி இதுல வந்து சாப்பாடுக்கு 18% நீங்க வாங்கிக்கலாம். ஆனா அரசனுடைய அறிவுறுத்தல் என்னன்னா, தமிழக அரசனுடைய அறிவுறுத்தல் நீங்க வந்து மதுக்கு வந்து 14.5% தான் வாங்கணும்ன்ற ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து நடைமுறையில் சாத்தியமாகும்? கர்நாடகாவில் போனாலும் ஆந்திராவில் போனாலும் அவங்க எல்லாம் 18% வந்து மொத்தமா பண்ணிட்டாங்க. இது ஒரு குழப்பம் நீடித்து கொண்டிருக்கிறது. குழப்பம் தானுங்க. அதாவது இந்த அவசரம் இருக்கு, எப்படியாச்சு இதுதான் ஹிஸ்டாரிக்கலி அப்படின்னு இருக்கிற பத்திரிகைகள் கூட அதுதான் கூறியிருக்கு. ஹிஸ்டாரிக் என்னங்க ஹிஸ்டாரிக், என்ன இவ்வளவு அவசரம் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சார் எதுவுமே நடக்காது? இல்ல பாருங்க, இன்னைக்கு இதே பத்திரிகையில நீங்க எல்லாம் பத்திரிகைகளை பத்தி பேசணும், குறைஞ்சது 10 அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. விலை குறைப்பு, டிவிஎஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, எல்லா ஸ்கூட்டருக்கும் விலை குறைச்சிருக்கு, வாகனங்கள் பல விலை குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு உரத்துக்கு போட்ட டாக்ஸ் 12% இருந்து 5% குறைச்சிருக்கிறாங்க. அதாவது டிராக்டர் பார்ட்ஸுக்கு விலை குறைச்சிருக்காங்க. இது மாதிரி குறைஞ்சது அப்போ மக்கள்கிட்ட எந்த நம்பிக்கையும் ஏற்படுத்தல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்படுத்தணும், ஊடகங்கள் தானே ஏற்படுத்தணும். மக்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்ச்சேஸ தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க கடைகள்ல, நள்ளிரவு விற்பனை நடக்குது. சரி, இருக்கிற பொருளை தள்ளிடணும் அப்படின்னு கடைக்காரங்க நினைக்கிறானா கூட மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும்ல, ஜிஎஸ்டி வந்தா விலை குறையும் அரசாங்கம் சொல்லுதுன்னு ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை வரல? புரிதல் இல்ல. பிக் பஜார்லயும் பிளிப்கார்ட்லயும் வந்து 28% டிஸ்கவுண்ட் இன்னைக்குல இருந்து ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதை அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து இருக்கிற பொருட்களை தள்ளி விடுறதுக்காக அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னோட கணிப்பு என்னன்னா, அவன் பிக் பஜாரும் பிளிப்கார்ட்டும் வந்து சும்மா அதெல்லாம் டிஸ்கவுண்ட் தர மாட்டான். என்னைக்கு அமேசான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு கிடுகிடுன்னு ஒரு 10 நாளைக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. வணிக நிறுவனங்களுக்கு இருக்கிற நோக்கம் அது விமர்சனத்துக்குரியது. நம்ம அதை விட விட்டுருவோம். நல்லதுதானே மக்களுக்கு டிஸ்கவுண்ட் தரது. இல்ல, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதான்னு கேக்குறேன். ஜிஎஸ்டி வந்தா விலை குறைஞ்சிரும், பொறுமையா வாங்கிக்கலாம்னு அரசாங்கம் சொல்றதை ஏன் மக்கள் நம்பலன்னு கேக்குறேன். பாருங்க, 1200 பொருட்கள் 400 சேவைகளாக இன்னைக்கு எல்லா பொருட்களும் சேவைகளும் பிரிக்கப்பட்டு 81% பொருட்கள் 18% வந்துரும் அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் நம்பிக்கை வரலையா மக்களுக்கு? இல்ல நம்பிக்கை வரலன்னா எந்த ஒரு புது விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அவங்க அதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோட தான் பார்ப்பாங்க. யாருனாலும் சரி, கம்பெனினாலும் சரி, இண்டிவிஜுவல்ஸ்னாலும் சரி, அதை பார்க்க உங்களுக்கு முதல் மாசம் குறியீடு வரும், விலைவாசி குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு. இந்த என்டையர் எண்ணம் என்ன, ரெவென்யூ நியூட்ரல் ரேட்டுன்னு நம்ம போடுறது. அதாவது இதுக்கு முன்னால் அரசாங்கத்துக்கு இதனால 12.5 லட்சம் கோடி வருமானம் வந்ததுன்னா, இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதே 12.5 லட்சம் கோடி தான் இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய அடிப்படை சித்தாந்தம். அதுக்கு தக்கன ரேட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்க எல்லாத்துக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1200 பொருட்களுக்கும் இந்த பொருளுக்கு இவ்வளவு, டூத் பேஸ்ட்டுக்கு இவ்வளவு, பாலுக்கு இவ்வளவு, இந்த மாதிரி வந்து நீங்க போட்டு அதை ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 17.9% தான் வருது அவங்க கணக்கு படி பார்த்தீங்கன்னா. அப்படிங்கிறப்போ 18% அப்படின்னு காங்கிரஸ் வந்து இதில் இன்சிஸ்ட் பண்ணி தான் இதுக்கு ஓட்டு போடுச்சு. போன வாட்டி அவங்க இதில் சம்மதம் தெரிவிச்சப்போ வந்து அதே லெவலில் இப்போ வச்சிருக்காங்க, 17.9% வச்சிருக்காங்க.
இது வந்து 16 வரிகள் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டின்னு மறந்துடக்கூடாது. இதுல புரிதலுக்கான ஒரே ஒரு கேள்விதான், ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன இதனால பயன் இருக்கு? ஏன்னா வெவ்வேறு ஸ்லாப் இருக்கு, ஒரு சில பொருட்கள் ஒரு ஸ்லாப்ல வருது, குறைஞ்ச ஸ்லாப்ல வருது, இன்னொன்னு அதிகமான ஸ்லாப்ல வருது. பட்ஜெட்ல அவங்களுக்கு இனிமே குறையுமா கூடுமா? இங்க பாருங்க, முக்கியமான ஒரு மாற்றம்னு இதுல இருக்க போகுதுன்னா, எல்லாரும் பில்லு போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வரும். அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். 93 லட்சம் அசசிஸ் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. 93 லட்சம் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு இந்த 16 டாக்ஸ்ல ஏதாவது ஒரு டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. எக்ஸைஸா இருக்கட்டும், வேட்டா இருக்கட்டும். இதான் வந்து பெரிய எக்ஸைஸ், வேட்டு, சர்வீஸ் டாக்ஸ், இந்த 3 வந்து பெரிய வரிகள். இதுல வந்து இந்த 12 லட்சம் கோடியில வந்து 99% இந்த 3 வரிகள்ல இருந்து வருதுங்க. இந்த 3 வரிகள்ல கெட்ட அசசிஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 93 லட்சம் பேர். இது வந்து 2 கோடியா உயரும்ன்றது ஒரு கன்சர்வேட்டிவான கணக்கு. 2 கோடியா வரும்னா இது வரைக்கும் ஒரு 1 கோடி பேர் வந்து அவங்க 20 லட்சத்துக்கு மேல விற்பனை பண்றாங்க ஆக்சுவலா. ஆனா அவங்க வந்து டாக்ஸ் நெட்டுக்குள்ள வரல. இவங்க வந்து டாக்ஸ் நெட்டுக்குள்ள வரும் பொழுது வரி விகிதத்தை குறைக்கும் வலு அரசாங்கத்துக்கு இருக்கும். இதுதான் வந்து அடிப்படையான கான்செப்டுங்க. குட்ஸ் ஈக்குவல் டு சர்வீசஸ் அப்படின்னு வருது இன்னொரு 2வது கான்செப்ட். இது வரைக்கும் சர்வீஸுக்கு தனியா, குட்ஸுக்கு தனியா வரி போட்டுருந்தது. இனிமேல் வந்து 2க்கும் ஒரே தளத்தில் அந்த வரி விதிப்பு முறை வர்றது வரி விதிப்பு முறையை வந்து ரொம்ப எளிதாக்கும். இங்க வந்து ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னால போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு தளத்துக்குள்ள வந்துருது. இதே குட்ஸ் சர்வீசஸ்க்குள்ள அது வந்துருது. இந்த மாதிரி வரி விதிப்பு முறையில் செக் போஸ்ட் வந்து எண்ணிக்கையில் குறைக்கலாம், ரொம்ப பெரிய அளவில் குறைக்க முடியும் செக் போஸ்ட்டுகளை. செக் போஸ்ட்டுகள் வந்து ஊழலின் ஊற்றுக்கண்களாக இருக்கிறது என்பது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். 350 செக் போஸ்ட் வந்து போறப்போ உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வண்டிகள்லாம் அந்த செக் போஸ்ட்ல நின்று போறதே வந்து பெரிய அளவுக்கு பெட்ரோல் ட்ரெயின் இருக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் சேர்ந்து தான் சொல்றது ஜிடிபி வந்து நாட்டோட உற்பத்தி வந்து ஒரு 1.5% ஆவது உயரும் என்கிறார்கள். 1.5% உயரும் என்றால் ஆர்கனைஸ் செக்டர்ல, முறை சார்ந்த தொழில்களில் 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாகும். இதான் வந்து கணக்கு, ரஃப் ஈக்குவேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பாசிட்டிவ். அன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பூம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். பல நாடுகள் நிறைவேற்ற துணியாத ஒரு சித்தாந்தத்தை நம்ம நிறைவேற்றிருக்கோம். இன்னும் கூட யூஎஸ்ல வந்து இதை நிறைவேற்றுறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க, சக்சஸ் ஆகல. எல்லாரும் பில்லு போட்டு தான் விற்கணும்னா இப்ப இனிமே எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வரணும். இல்ல, நாட்டோட வருமானம் அதிகரிக்கும், வளர்ச்சிக்கு அதை வந்து பயன்படுத்திக்கும் அரசாங்கம். அப்படிதான் உங்க பத்திரிகையோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உட்பட வந்து அதை பண்ணித்தான். இல்ல, இதான் டெல்லியில இருக்கிறது ஒரு குழு உட்கார்ந்து இதெல்லாம் தியரியா போடும்போது சூப்பரா இருக்கும். ஆனா இது எப்படி வந்து நடைமுறைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, யார் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து செல்வி ஜெயலலிதாவே பல முறை எடுத்து கூறியிருக்கிறார்கள். தமிழகத்துக்கு என்னென்ன நட்டங்கள் வரும் என்று. அந்த நஷ்டங்கள்னால தான் அவங்க வந்து இதை வந்து எதிர்க்கிறேன் என்று கூறியிருந்தார்கள். அந்த அவங்க மறையும் வரை அதுல வந்து கண்ணுங்கருத்தமாக இருந்தார்கள். அதன் பிறகு இந்த ஆவியோட பேசின போது எப்பாச்சு வந்து புரட்சி தலைவி அம்மா அன்னைக்கு ஏதாச்சும் புது ஒரு அறிவுறுத்தல் வந்ததான் எனக்கு தெரியல. அப்ப அம்மா வழியில 10 மாற்றங்கள் அம்மா கேட்டாங்க. அந்த 10 மாற்றங்கள் 8 மாற்றங்கள் சாதிக்கப்பட்டது. மிச்ச 2 மாற்றங்கள் நாங்க சாதிக்க முடியாத காரணம் காங்கிரஸ். அவங்க கடைசியில் அடிச்ச பல்டி மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் இல்லைன்னா வந்திருக்கும் நமக்கு. குட்ஸ் ஆஃப் லோக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஒவ்வொரு மாநிலமும் 8 to 10 பொருட்களுக்கு அவங்க வந்து தனித்துவமான வரி விதித்துக்கொள்ளான் இருந்த 2வது இந்த 2 தான் வந்து வர முடியாம போச்சு. அதுக்கு முழு காரணம் காங்கிரஸ் அடிச்ச பல்டி. இல்லன்னா அது வந்து நமக்கு வந்திருக்கும், மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் வரல. இல்ல, மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, கண்காணிப்பு ராஜ்யமாக ஜிஎஸ்டி மாறிடுச்சு. நிறைய கைது விஷயங்கள்லாம் அதுல இருக்குது, வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு விஷயம். இன்னொன்னு ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மாநிலத்திற்கான அந்த நிதி சுதந்திரம் இருக்கு இல்லையா, மாநிலத்திற்கான நிதி அதிகாரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இனிமே எதுவுமே இருக்காதா? எல்லாமே மத்திய அரசின் கண்ட்ரோல்ல போயிடுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னால குறிப்பா வந்து செப்டம்பர் 1, 2016 அன்று ராஜ்யசபால இந்த பில் வந்தப்போ அதை வாக் அவுட் பண்ணது ஏடிஎம்கே. அதுக்கு முதல்ல ஆதரவு கடிகாரம் நீட்டியது திமுக. இந்த பில் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த அதிகாரத்தை எடுத்தது. எந்த அதிகாரத்தை எடுத்தது? 8 வரிகள் மாநில அரசாங்கம் போடக்கூடிய அதிகாரத்தை எடுத்தது. 8 வரிகள் மத்திய அரசாங்கம் போடுற அதிகாரத்தை எடுத்து இந்த 16 வரிகளையும் இணைச்சு ஜிஎஸ்டின்னு உருவாக்குறதா அந்த பில். அந்த பில்லில் நாங்கள் வெளிநடப்பு பண்ணோம். ஏன்னா அந்த டயத்தில் எங்களுடைய இந்த 10 கோரிக்கைகளுமே வந்து நிறைவேறாமல் இருந்தது. 2007 பி சிதம்பரம் பாஸ்டுலேட் பண்ணி அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி அவர்கள் அதை எடுத்து முன்னெடுத்து சென்று டாக்டர் அமித் மித்ரா வெஸ்ட் பெங்காலுடைய
ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதை முன்னெடுத்து சென்ற ஒரு சீர்திருத்தம் தான் அந்த சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் வந்து யாரோ ஒருத்தர் பண்ண விஷயம் நான் நினைக்கல. அது வந்து சொன்னாரு டெல்லியில குழு அறைன்னு சொன்னாரு, அது உண்மை கிடையாது. அங்க வந்து மத்திய அரசாங்கம் மட்டுமே இயற்றிய பில் ஜிஎஸ்டி பில் கிடையாது. காங்கிரஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2005ல இருந்து நாங்க வந்து இத தொடங்கணும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எங்க முரண்படுறாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் அவங்க வந்து வேறுபடுறாங்க. அவசர போக்கு அள்ளி தெளிச்ச மாதிரி செஞ்சிருக்காங்க. இவ்வளவு அவசரப்பட்டு ஆரம்பிச்சது 2017 ஒவ்வொரு துறையாக செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதான் அவங்களுடைய வாதம். பாருங்க, ஒரே நாடு ஒரே வரிமுறை, அது வந்து இந்த வரிமுறைன்றது போல வரின்னு பஞ்ச்லைன் கொடுத்துட்டாங்க, அதான் தப்பு. வரிமுறை, ஒரே டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதான் அவங்க சொல்ல வர்ற விஷயம். ஒரே சந்தை என்ற சிந்தனை வந்து நாட்டை ஒருங்கிணைக்கும். அது வந்து வணிகத்துக்கு மிக பெரும் பாசிட்டிவா இருக்கும். இல்ல எப்பயுமே நம்ம சந்தையா மாறி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. உலகமயமாக்கல் சித்தாந்தத்தை மன்மோகன் சிங் என்ன கையில் எடுத்தாரோ அப்பவே வந்து நாம் சந்தையாக மாறிவிட்டோம் என்பது ஒரு இயற்கையான விஷயம். என்ன பொறுத்த வரைக்குங்க, இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த ஆயுதத்தை சரியா முறையில் கொண்டு போறது மாநில அரசாங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் பெருவாரியான வாக்கு இருக்கிறது மாநிலங்கள் கையில். மாநிலங்கள் இடையில் ஒருங்கிணைப்பு என்பது இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் ஹீரோவா இருக்கிறாங்கன்னா, யார் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க மற்ற மாநிலங்களோடு ஒரு கூட்டணி உருவாக்க முடிகிறதோ. இந்த கூட்டணி உருவாகிறது வந்து வித்தியாசமா உருவாது. இப்போ மேனுஃபேக்சரிங் கேங்னு நாங்கள் ஒன்று உருவாக்கணும். மேனுஃபேக்சரிங் உற்பத்தி மாநிலங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு 12 பேர் வந்து ஒரு ப்ரெஷர் குரூப் கொண்டு வந்தோம். டக்குன்னு நம்ம இந்த ஷரத்துக்கள்லாம் வேணுங்கிற மாதிரி பாஸ் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் அந்த கூட்டணி. இந்த மாதிரி கூட்டணிகள் கோயலிஷன்ஸ் வந்து உருவாகணும். அந்த இடத்துல வந்து கோயலிஷன்ஸ் எப்படி உருவாகணும்? இன்னைக்கு பட்டாசு அப்படின்னு நம்ம இது பண்ணோம்னா பட்டாசு சார்ந்த மாநிலங்கள் இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் மாநிலங்கள் இருக்கு. அவங்கள ஒருங்கிணைச்சு எல்லாம் சேர்ந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு பட்டாசு வந்து கண்டிப்பா குறையும் நான் நம்புறேன், குறைக்கணும்னு நம்புறேன், குறையும்னு நம்புறேன். ஆனா அதுக்கு வந்து எது எங்க கான்ஸ்டிட்யூன்சின்றது வேற விஷயம். எனக்கு சோறு போட்டு வளர்த்த ஊருன்றது ஒரு பக்கம், டெக்ஸ்டைல்ஸ் அதே போல. அது வந்து அதுவும் கூட எனக்கு சோறு போட்டதுதான் ஒரு வகையில கோயம்புத்தூர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை ஈரோடு சார்ந்த இடத்துல இருக்கிற குறிப்பா ஹேண்ட்லூம் பவர்லூம் ரிலேட்டட் இதுக்கு வந்து சென்வாட் ஒரு வாட்டி ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க 18 கூட்டங்கள் போட்டு பல கட்சிகள் சேர்ந்து பல முறை ஆலோசித்து ஏகப்பட்ட வல்லுநர்கள் சேர்ந்து எடுத்த முடிவுன்னு சொல்றீங்க. ஜவுளி உற்பத்தியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, இந்த பக்கம் பட்டாசு உற்பத்தியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, சிறு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திங்கட்கிழமையில இருந்து தியேட்டர்கள்லாம் செயல்படாதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இனிமே ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு துறை சார்ந்தவங்க எல்லாம் போராட்டம் நடத்தி தான் பண்ணணுமா? அப்ப இத்தனை கூட்டங்கள்ல என்ன ஆலோசிக்கப்பட்டது, என்ன முடிவு? நீங்க புரிஞ்சுக்கணும், 1200 பொருட்கள் கேட்டகரிஸ், 400 சேவைகள் கேட்டகரிஸ் சேர்ந்து 1200 கேட்டகரிஸ்ல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கொண்டு போனது எனக்கு தெரிஞ்சு 11 துறைகள், 11 பொருட்கள் சேவைகளுக்கு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்கு. இந்த 11ல நியாயமானதுன்னு நான் நினைக்கிறது. நியாயமானதுன்னு என்ன, நாங்கள் என்ன பிரின்சிபல்ஸ் போட்டு வச்சோமோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன பிரின்சிபல் போட்டு வச்சிருந்தோம், எல்லா வரையும் கூட்டம்னா இன்னைக்கு தேதிக்கு அது வந்து 11% இருக்குன்னா அதை 12ல் ஈக்குவேட் பண்ணுங்க, 13 இருந்தால் அதையும் 12ல் ஈக்குவேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சு தான் இந்த ஃபிட்மெண்ட் நடந்திருக்கு. அந்த ஃபிட்மெண்ட் இந்த கட்டமைப்பில் இல்லாமல் இதை வந்து ஆர்கானிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தோம். ஏன்னா இது வந்து மெக்கானிக்கலா பண்ணி விட்டுறாதீங்க, ஆர்கானிக்கா பண்ணுங்கன்னு சொல்லி முடிவெடுத்தப்போ சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருக்குது. பிஸா பர்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பிஸா பர்கருக்கு கேரளா மாடல் எடுக்கணும்னு நினைச்சோம். கேரளா மாடல் என்ன செஞ்சாங்க, ஃபேட் டாக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆட்கள்லாம் குண்டாயிடுறாங்க இந்த மாதிரி இது எடுத்து, அதனால அதுக்கு ஃபேட் டாக்ஸ்னு கொண்டு வந்து 28% போட்டு வச்சாங்க, 20% போட்டு வச்சாங்க அந்த டயத்தில். அதை வந்து 5% குறைச்சது வந்து ஒரு மர்மமான முடிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில கார்பரேட் பிரஷர்ஸ் வந்து இருந்திருக்கும் இந்த ஜிஎஸ்டி. அதனாலதான் அந்த சைடுல இருந்து எதிர்ப்பே வரலையா? பெரு நிறுவனங்கள் தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்ல. எதிர்ப்பு வரலையா? ஆதரவு, பயங்கர ஆதரவு, எதிர்ப்பு இல்ல. ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கறாங்க, ஆதரவு தான். சார் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது 1000 சொச்சம் இது இவ்வளவு வரி இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு நடுத்தரக்காரர் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு லஞ்ச் சாப்பிட்டு இருக்கக்கூடிய மனிதர் வந்து இன்னைக்கு ஹோட்டல்ல போய் லஞ்ச் வரைக்கும் போறீங்க, கடலை மிட்டாயே சாப்பிட முடியாது. அந்த 100 ரூபாங்கிறது 125 இருந்து 140 வரை ஆகக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு தலையாய பிரச்சனை. அதாவது காமன் மேன் அஃபெக்ட் பண்றான். அதாவது சித்தாந்த ரீதியாக பார்த்தா கூட ஒரு இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ங்கிற முறையே ரொம்ப தவறான ஒரு முறை என்று நான் கருதுகிறேன். வேறொன்றும் கிடையாது. சால்ட் டாக்ஸ் போட்டாங்களே, அது ஏனென்றால் அது சாதாரண மனிதரையும், அதாவது ஏழைகளையும்
பணக்காரர்களையும் அது வேறுபடுத்தி பார்க்காது. ஒரு பணக்காரனுக்கு தனியாக ஒரு சால்ட் டாக்ஸ் வராது. இதனாலதான் தண்டி மார்ச்சினுடைய பிரச்சனையே இதுதான். இங்கதான் இதனாலதான் மகாத்மா காந்தி அதை ஒரு பிரச்சனையா எடுக்கிறாரு. சால்ட் டாக்ஸ் வரும்போது ஏன் எடுக்கிறாருன்னா அது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடங்கிறது, இந்த டிஸ்கிரிமினேஷனே கிடையாதுங்கிற ஒரு பிரச்சனை வருது. அடுத்ததாக இந்த அன்சர்டனிட்டி இருக்குது இல்ல, சார் கூட ஒத்துக்கொண்டார். இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டினால அன்சர்டனிட்டி வரப்போகுது. அன்சர்டனிட்டி வரும்போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா இருக்கிற காசை வந்து வச்சுப்போம். நாம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வில் கெட் எஃபெக்டட். எக்ஸ்பெண்டிச்சர் எப்ப அஃபெக்ட் ஆகுதோ அப்போ பொருளாதாரம் அப்படியே உட்கார்ந்து விடும். நிச்சயமாக அடுத்த ஒரு கான்ட்ராக்ஷன், அதாவது டிமானிட்டைசேஷன் எப்படி நம்மளுடைய எக்கானமியை பாதித்ததோ அதே போல ஜிஎஸ்டி ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இல்லாமல் பாதிக்க போகிறது. எஸ்பெஷலி தமிழ்நாடு போல மாநிலங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு இன்னும் எல்லாம் ப்ரொஜெக்ஷன்ல தான் இருக்கு. இந்த 6000 கோடி இழப்பு 7000 கோடி இழப்பு ப்ரொஜெக்ஷன்ல தான் இருக்குது. எவ்வளவு இழப்புன்ற கூட நமக்கு வந்து இன்னும் நமக்கு we are not yet ஒரு ஃபைனான்சியல் விலை அதிகமானதால மக்கள் செலவழிக்க மாட்டாங்க, அதிகமா செலவழிக்க மாட்டாங்க, நிச்சயமாக செலவழிக்க மாட்டார்கள். இப்ப இருக்கிற அந்த அன்சர்டனிட்டில அடுத்ததாக யாரையெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஹேண்டிகேப் பிரெயிலுக்கு வந்து 5% பிரெயில் பேப்பருக்கு 5% போடுறாங்க. சானிட்டரி நாப்கின்ஸ் இது அப்கோர்ஸ் இந்திய பாரம்பரியம் கிடையாது, அதனால இருக்கலாம் 28% போடுறாங்க. இது என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உடல் ஊனமற்றவர்களான கார் 18% வரியில போடுறாங்க. இது எப்படி இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து விட்டாங்கன்னு தெரியலையே. அடுத்ததாக ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது இதுதான் சூப்பரான ஒரு கருத்தே. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது பார்லிமெண்ட்டுடைய ஓவர்சைட் கிடையாது. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுத்தால் அதுதான் சட்டம், பாராளுமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலதான் எல்லாம் விளையாடுறாங்க. அதனாலதான் இப்போ ஒரு கோவா மாதிரி ஒரு மாநிலத்தில் ஏன் குதிரைபேரம் நடத்தி அங்க வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்க பாஜக, ஏன் மணிப்பூர்ல வர்றாங்கன்னா இதுதான் காரணம். ஜிஎஸ்டி கவுன்சில்ல அவங்களுக்கு இன்னொரு ஓட்டு வருது. இந்த ஒரு ஓட்டு வரும்போது அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால என்ன வேணா இவங்க பண்ணலாங்க. அதுதான் ஜிஎஸ்டியும் இது மாதிரியான ஒரு குறை தீர்க்கப்படாமல் நடந்த ஒரு ஜெயக்குமார் வந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் முறையிடலாம், எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும், பயப்பட வேணாம் தானே. இல்ல ஜெயக்குமார் ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு போட்டமே 2 கூட்டத்துக்கு அவர் போவே இல்லைங்க. அது எலெக்ஷன்ல மாட்டி அதோட ஆர்கே நகர்ல ஜெயக்குமார் போலன்னா எலெக்ஷன் என்ன நடக்காது. ஆதரவா மாப்பா பேசுறாரு, அதுவே சந்தோஷமா. இல்ல ஜெயக்குமார் வந்து இங்க பாருங்க 5 மீட்டிங் போயிருக்காரு. நான் 11 மீட்டிங் போயிருக்கேன். முதல்ல 2 மீட்டிங்ல போகல அவர் ஜெயக்குமார், ஆர்கே நகர் பை எலெக்ஷனால. அதுக்கடுத்து 5 மீட்டிங் போயிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 66 பொருட்களுக்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க சென்ற மீட்டிங்ல. இந்த மீட்டிங்ல ஒரு 3 பொருட்களுக்கு குறைச்சிருக்கிறாங்க, சேவைகளுக்கு குறைச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டயலாக் இப்போ வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க அது மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில். அடுத்த முறை வந்து நம்ம கிராக்கர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம முன்னாலே கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நேற்று நைட்டு மீட்டிங் இருக்கும், அதில் இவ்வளவு முடிவுகள் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நேற்று நைட்டே ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க சொன்னது ஒரு உண்மையான கருத்து. அதாவது மிக மிக அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் உருவெடுத்து விட்டது. ராஜ்யசபாவை விட அதிகமான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக உருவாயிருக்கு. தமிழகத்தில் இது இன்னும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிடல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுப்புனப்ப கூப்பிட்டு என்ன பேசுனாங்க. அந்த டயத்தில் ஆகஸ்ட் 30 நினைக்கிறேன் என்னை அமைச்சராக்கி அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுத்தாங்க. அந்த அமைப்புடைய அதிகாரத்தை உண்மையிலே உணர்ந்த தலைவர்னு சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா. அன்னைக்கு வந்து அவ்வளவு டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு புரிதலோட அவங்க வந்து அதை அனுப்பி வச்சாங்க. எல்லாருடைய உறவுகள் உருவாக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த அதிகார அமைப்பில் போகிறது உங்களை அனுப்புறதுக்கு ஒரே காரணம், நீங்கள் நிதியமைச்சர் கிடையாது, நீங்கள் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் அமைச்சர் கிடையாது. ஆனால் உங்களை அனுப்புறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற 33 பேரோட இல்ல நீங்க ஒருமித்த கருத்தை உண்டு பண்ண முடியுமான்னு நான் கேட்கிறேன். இப்ப மாநிலத்திற்கு மட்டும் இப்போ கோவில்பட்டி கடலை மிட்டாய் எடுத்துக்குவோம், 12% கடுமையா எதிர்ப்பு இருக்கு. அதை போய் அங்க வைக்க முடியுமா? அதுக்கு கிடைக்குமா? முதல்ல அதுலதாங்க இந்த அமைப்போட கிரியேட்டிவிட்டி அதுலதான் இருக்குங்க, படைப்பு திறனே அதுலதான் இருக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருள் ஒண்ணு, இந்த பொருள் எங்க கிளாசிஃபை ஆயிருக்குன்னு பார்க்கணும், எங்க கிளாசிஃபை ஆக்க முடியும்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதனோட ஒத்த பொருட்கள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கணும், அதை புரிந்து கொள்ளணும். எத்தனை மாநிலங்கள் வந்து பிக் ஃபைவ் எல்லாம் கன்சல்டன்ஸா எடுத்திருக்கிறாங்க இதுக்காகத்தான். இப்போ நம்ம கரூருடைய மஸ்கிட்டோ நெட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தனித்துவமான துறைகள் பல இருக்கு. அதான் நம்ம ஸ்ட்ரென்த். நம்ம அடிப்படை ஸ்ட்ரென்த் வந்து ஃபோர்டு, ஹுண்டாய் இவங்க மட்டும் கிடையாது. நம்ம அடிப்படை ஸ்ட்ரென்த் வந்து மற்ற மாநிலங்கள் இல்லாம 90% மார்க்கெட் ஷேர் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து சின்ன ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டெரிட்டபிளாக இருக்கட்டும், பொள்ளாச்சி சார்ந்த அந்த டெரிட்டபிள் துறையாக இருக்கட்டும், இல்லை கரூர் சார்ந்த அந்த மேனுஃபேக்சரஸாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி அவர் தொகுதியை சார்ந்த அந்த ஸ்டார்ச் மேனுஃபேக்சரஸாக இருக்கட்டும், இல்லை ராமநாதபுரத்தில் ஒரு 300 குடும்பங்கள் வந்து இன்னைக்கும் கூட அந்த வளையல் செய்கிறாங்க. அது என்ன வளையல்? சங்கு வளையல்.
சங்கு வளையல் வந்து நீங்க வெஸ்ட் பெங்கால்ல மார்க்கெட் ஷேர் 100% நம்மால் தான் வச்சிருக்காங்க அங்கிருந்து. ஆனா அவங்கெல்லாம் வந்து அடையாளம் தெரியப்படாத தொழில்கள். இந்த தொழில்களை வந்து நம்ம வந்து அங்க கொண்டு போய் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கி கொடுக்கணும். அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த புரிதல் இருந்து, அந்த புரிதலோட ஜெயக்குமாருக்கு அந்த புரிதல் இருக்கு. அவர் அதை போய் வந்து ஆர்கியூ பண்ணணும். அதை ஆர்கியூ பண்றதுக்கு அங்க வந்து ஒரு கூட்டணி உருவாக்கணும். நம்ம வந்து அந்த கூட்டணி முயற்சிகள் எடுத்து ஏன் பெட்ரோலை கொண்டு வர முடியல இந்த லிஸ்ட்ல? கொண்டு வர விரும்பலைங்க. மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கிற வரி வாய்ப்பு அதுதானங்க. இப்போதைக்கு இப்ப நம்ம கமர்ஷியல் டாக்ஸ் சிஸ்டம் இப்போ 70,000 கோடி வருதுன்னா அதுல 35,000 கோடி போல இந்த ஜிஎஸ்டி மூலம் வரப்போகுது. இப்போ வந்து மிச்சம் இருக்க 35,000 கோடியில பெருமளவு இருக்கிறது அந்த டாக்ஸ் தானங்க. அதையும் விட்டுறதுன்னா எப்படி முடியும்? உங்களுக்கு வந்து மாநில அரசாங்கம் இப்ப நடத்தணும்ல. இப்ப நம்ம வருமானம், மொத்த வருமானமே 1 லட்சம் கோடி தானங்க. அதுல 70,000 கோடி வந்து வணிக வரி தான். அந்த வணிக வரியில வந்து பாதி இப்போ வந்து ஜிஎஸ்டியா கன்வெர்ட் ஆயிருச்சு. அந்த பாதியில சார் கேட்டார், எப்படி நமக்கு வந்து கூடும்னு சொல்றீங்க நமக்கு வர வருமானம்னு. இந்த பட்ஜெட்ல 4,400 கோடி எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்குது ஜிஎஸ்டினால. அது நாங்க போட்ட ஒரு விஷயம். ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று என்ன அக்ரி பண்ணோம்னா, ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷத்துல 14% வருமானம் உயர்ந்தால் எந்த நிலைக்கு அந்த மாநிலம் இருக்குமோ அதை வச்சு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும் வச்சிருக்கோம். அதனால தான் நமக்கு இது பெட்ரோலை கொண்டு வரக்கூடாதுங்கிறது மாநில அரசுடைய விருப்பம் தான். நாம எந்த நிறுவனங்களுடைய அழுத்தம் எதுவுமே கிடையாது. இல்ல எந்த மாநில அரசாங்கம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன அதிகாரங்கள் மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறி போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல அடுத்து டாக்ஸேஷன் வருது. இப்ப டாக்ஸேஷன் என்பது இப்போ வந்து இன்றைக்கு கூட கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், அரசியல் சாசன சட்ட பிரகாரம் இன்னைக்கும் அது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஸ்டேட் இன்னைக்கு வந்து, அதாவது மாநிலங்கள் அதற்கான வரி விதிப்பு என்பது மாநிலத்தினுடைய அதிகாரம். சரி, இந்த அதிகாரத்தை நீங்க கொடுத்து விட்டீங்க, ஆல்மோஸ்ட் முற்றிலும் கொடுத்து விட்டீங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு, அதை மறைக்க கூடாது. இல்ல அதான் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. நான் கேக்குறேன், அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் உங்களுக்கு என்ன அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது? ஏன்னா வெளியுறவுத்துறைக்கான இது அதிகாரம் கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா 1947 இருந்து தொடர்ச்சியாக இது மாநிலத்தினுடைய பிரச்சனை. அடுத்ததாக எந்தெந்த செக்டர் அடிக்குன்னு கூட தெரியாம இருக்குது. டூரிசம்ங்கிறது ഏറ്റവും அதிகம் வளர்ச்சி வளர்ந்த ஒரு இது. போன வருடம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இருக்கிறதுலேயே ஜாஸ்தி டூரிஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அம்மாவின் ஆட்சியில பாப்பாய் பாண்டியராஜனுடைய வழிகாட்டுதல வந்து இது வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. டூரிசம்காரங்க இன்னைக்கு காத்தால நான் வந்து கொண்டிருக்கிறேன், நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, சார் 2,000 ரூபாய் இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து 35% வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. டூர் ஆபரேட்டர்ஸ் 6 மாசம் முன்னாடி புக் பண்றாங்க. அதை என்ன நாங்க போய் ஒரு விளக்கம் கேட்டா இப்போ நீங்க வந்து அது பில் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. எப்படிங்க பில் பண்றது? 35% தான் இப்போ வந்து காசு வந்திருக்கு. அடுத்து வந்து எப்போ அவங்க வர்றாங்களோ அதன் பிறகுதான் காசு வரும். அப்ப அதற்கு வந்து இப்போ வந்து அவங்க ப்ராஸ்பெக்டிவா வந்து தே கான்ட் 28% அவங்க வந்து வரி வாங்க முடியாது. இந்த மாதிரியான எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கிறது. இவங்களெல்லாம் அழைத்து பேசியிருக்கூடாதா? டூரிசம்ங்கிறது நம்மளுக்கு பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு செக்டர். அதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்டர்லயும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் சினிமா துறை, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்தியாவில் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அது பாலிவுட்டும் காலிவுட்டும் சேர்ந்து எவ்வளவு பெரிய ஒரு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. இவங்களே அழைத்து பேசினாங்களான்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அழைத்து ஒரு கூட்டம் கூடுவாங்க, எல்லாரும் தேநீர் சாப்பிடுவாங்க, பிறகு கலைந்து போடுவாங்க. இதெல்லாம் கூட்டத்தினுடைய முடிவுகள் சொல்லிட்டு கடைசியில் ஒரு மினிட்ஸ் கூட அனுப்ப மாட்டாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறத தவிர ஜிஎஸ்டி கவுன்சில் வச்சு அது பாஸ் பண்ணிடுவாங்க. 122 சங்கங்கள் இந்த நேரம் வந்து சந்திச்சிருக்காங்க. சில மீட்டிங்ஸ்லாம் 4 மணி நேரம் நடந்த மீட்டிங்ஸ் இருக்கு. எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு. மதுரையில் நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் 1 மணிக்கு முடிஞ்ச கதையெல்லாம் இருக்கு. ஜெயக்குமார் அது மாதிரி ஒரு 36 சங்கங்கள்ல இருந்து இது பெற்றிருக்கிறார். நாங்கள் 2 பேரும் இதில் இணைந்து தான் செயல்பட்டிருக்கோம். நான் இப்போ அமைச்சராக இல்லைனா கூட, ஜிஎஸ்டியில் கவுன்சில் நான் மெம்பராக இல்லைனா கூட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்தியாவிலே கமர்ஷியல் டாக்ஸஸில் டாக்டரேட் வாங்கின ஒரே ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டர் சந்திரமௌலி. அவர் தான் இன்னைக்கு வந்து அதுக்கு வடிவமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதனால அவங்கள கலந்துக்கலன்ற குற்றச்சாட்டுல ஆதாரம் கிடையாதுங்க. ஆனா வந்து ஒரு வணிக வாரியம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், வணிக வரி வாரியம் என்பது, அதுல எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. அதுல எல்லாரையும் வச்சு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரா வச்சு பண்ணணும்ன்றது மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனா கலந்து பேசியிருக்கோம். ஜிஎஸ்டி விஷயத்துல ஜெயக்குமாரோட இணைந்து செயல்படுறதா சொல்றாரு. அப்ப இணைப்பு சாத்தியமாங்கிறத பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம இணைப்பு சாத்தியமாங்கிறத பேசலாம். அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு நேற்று மதுரையில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கத்துல இணைப்பு சாத்தியமே இல்லைன்னு ஓபிஎஸ் பேசுறாரு. என்ன நடக்குது? நீங்க ஜெயக்குமாரை புகழ்ந்து பேசுறீங்க. என்ன நடக்க போகுது? ஜிஎஸ்டி பத்தி
அதில் அவருடைய பங்களிப்பை பற்றி அதுக்கு வந்து இந்த டைம் வந்து 2 பேரும் போகல. அவர் அதான் நிஜம் போகல. அவர் ஆர்கேனர்ல பிஸியாக இருந்தான்னு சொன்னது. இது வந்து சப்போர்ட்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, அது உங்க பிரச்சனை. தவறுன்னு சொல்லி இருந்திருந்தா பரவாயில்ல. ஆர்கேனர்ல எலெக்ஷன்ல ரத்து செய்யப்பட போற எலெக்ஷன்ல எல்லாம் பிஸியா இருக்கிறாரு, நீங்க சப்போர்ட் பண்றது மிகப்பெரிய டிஃபெண்ட் பண்றதான் ஆச்சரியமா, மிகப்பெரிய தவறு அது. அந்த டயத்துல அவரு அந்த புரிதலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு இருக்கிறாரு அவரு. ஆனா நான் போனாலும் சரி, அவன் ஜெயக்குமார் போனாலும் சரி, அதில் ஆங்கர் வந்து டாக்டர் சந்திரமௌலி, அது செக்ரட்டரி, நமக்கு கிடைச்சிருக்கிற கமர்ஷியல் டாக்ஸஸ் செக்ரட்டரி. இன்னைக்கு இந்தியா முழுதும் ஜிஎஸ்டியை உருவாக்குறதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ போராட்டம்னு இறங்கி இருக்கிற இந்த 11 சங்கங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து எவ்வளவு சீக்கிரம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை முன்னால் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முன்னால் கொண்டு வந்து அதில் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கணும். அதற்கு முன்னால் ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கணும். நமக்காக பேசக்கூடியவங்க மற்றவங்க இருக்கணும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில். அது பட்டாசுக்காக ஜெயக்குமார் பேசியது கிடைக்காது. அது வந்து ஜெயக்குமார் மாதிரி இன்னொரு 4 அமைச்சர்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அந்த வாக்கு விகிதம்ன்றது நமக்கு 2.9% தான், மிசோரத்துக்கு 2.9% தான், மேகாலயாவுக்கும் 2.9% தான். இதே ஒரு டிஸ்பியூட்ல இருக்கு. எப்போ வேணாலும் நாங்கள் கேஸ் போயிடுவோம் அந்த பயத்தை வச்சே வந்து ஓட்டிங்கே போகாம அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வரைக்கும் கன்சென்சஸ் மூலமாக கொண்டு போயிருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல யாரு அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியுமோ அவங்க வந்து அங்கே கிங்குங்க. இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 33% யூஸ் பண்றதே இல்லை இது வரைக்கும். அதை விட எதுக்குவாங்க? ஓகே, கூட்டணி. ஓகே, நம்ம கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோங்க. எடப்பாடி அவர்கள் ஏன் இன்னும் அந்த சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைப்போம் என்று அமைச்சர்கள் சொல்றாங்க, எம்பிக்கள் சொல்றாங்க, ஆனா இவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்றதுதான் எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. போஸ்டர்ல படங்கள்லாம் இல்லைன்னு செய்திகள் வருது. தினகரனை சந்திக்கல, சசிகலாவை சந்திக்கல. அது நிஜம் தான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்? இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான். ஆனா அதே நேரத்தில் இப்ப நீங்க ஒரு வாரம் முன்னால் வரைக்கும் அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அஃபிடவிட் வந்து லட்சக்கணக்கில் ஃபைல் பண்றீங்க. அது ஒவ்வொரு அஃபிடவிட்லையும் தினகரன் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரிங்கிறீங்க, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தலைமை செயலாளர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி சிக்னல், இதெல்லாம் ஒரு சிம்பாலிசம், டோக்கனிசமா வந்துருதுன்னு எங்களுடைய கருத்து. இதுல வந்து தெளிவா ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாருன்னா இணைப்பு சாத்தியப்பட்டிருக்கும், இப்பவே கூட சாத்தியப்பட்டிருக்கும் நினைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய ஆதாரமான கேள்வி அதுதான். குடும்ப அரசியல், ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் சிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அன்னை அந்த அமைதி புரட்சி எடுத்து செஞ்சாங்க. அதைத்தான் மக்களும் வந்து விரும்புனாங்க. அதனால தான் இன்னைக்கு அவருடைய பப்ளிக் ரேட்டிங் இவ்வளோ ஏறி இருக்கிறதுக்கு காரணம், இவ்வளவு சுலபம் எடுத்ததுக்கு காரணமே குடும்பத்தை எதிர்த்து நிற்கிறார்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அந்த ஒரு இதுக்கு மாற்று இல்லாம இணைப்பு என்பது முன்னேறாது. எடப்பாடி வந்து வாய் திறந்து பேசணும், பேசணும்ல, பேசணும் இல்ல செயல்ல காட்டணும். எடப்பாடி பேசுவாரா? இணைப்பு சாத்தியம். இது சிவன் நீலகண்டன் ஆகிய கதை தான். அதாவது உள்ளேயும் டைஜஸ்ட் பண்ண முடியாது, வெளியும் துப்ப முடியாத மாதிரி இதுதான் இப்பதான் அதிமுக இங்கதான் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதாவது முக்கியமா இவங்களுக்கு வந்து இந்த டிமாண்ட் விட்டு கொடுக்க முடியாது. அது இது ஒரு பெரிய டிமாண்டா வச்சுட்டாங்க. இதுல இருந்து பின்மாறினாங்களா நிச்சயமாக அது மக்கள்கிட்ட டெஃபினட்டா விலை போகாது. அதன் பிறகு வந்து இவங்களுக்கு ஒரு அரசியல் ஸ்டாண்டிங், லோக்கல் ஸ்டாண்டிங் எல்லாமே போயிடும். அது வெளியே வந்தது எதனாலன்ற ஒரு பிரச்சனை வரும். நிச்சயமாக இதை வந்து விட்டு கொடுக்க முடியாது. எடப்பாடினால வந்து நிச்சயமாக சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் தள்ளி வைத்து பேச முடியாது. தள்ளி வைக்கலாம், ஆட்சியிலிருந்து தள்ளி வைக்கலாம், அதே போல போய் சந்திக்காமல் இருக்கலாமே தவிர அவங்களை வந்து எதிர்த்து பேசுறதுங்கிறது எடப்பாடினால முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இங்கதான் மாட்டின்னு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில சசிகலா கொஞ்சம் பெருந்தன்மையாக இல்ல, நான் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன், நீங்க எல்லாம் இணைஞ்சிருங்க, இதுதான் அம்மாவனுடைய வழி, அம்மா இதுதான் விரும்புவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு பெருந்தன்மையா பார்த்துருக்கலாம். அது அவங்க சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லைன்ற கருது. என்றால் அவங்க தான் இருக்கிறதுலயே இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அவங்க தான் கடைசியில வந்து ஜெயிலுக்கு போறாங்க. யாருமே படம் பண்ணலையானால நாம கேட்டா எவ்வளவோ அதற்கு ஆதாரங்கள் இருக்கு, சான்றுகள் இருக்கு, ரெய்டுகள் நடந்து இருக்கிறது. அதன் பிறகு அப்கோர்ஸ் ஆக்ஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சசிகலா சொல்ல மாட்டாங்க. டிடிவி தினகரன் வந்து ஆகஸ்ட் 5 ஒரு டேட்டை வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நாம நினைச்சோம்னா பொறுத்து அடுத்த 4 வருஷம் தள்ளி போயிடும் தான் நான் கருதுறேன். இப்படியே போயிடும். ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு அங்க இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் மேல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குங்க. அவங்க இப்ப அந்த கேஸை வந்து 3ஆ பிரித்துட்டாங்க. முதல் பார்ட், அதாவது பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா என்பதற்கு வேகமாக தீர்ப்பு வரும் வாய்ப்பு இருக்கு. முந்தானத்து நசீதி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு. அது மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சசிகலா அவர்களின் தேர்தல் செல்லாது என்று அறிவிப்பு வரும் பட்சத்தில்
இயற்கையாக நாங்கள் வெளியே அனுப்பின 13 பேரும் நாங்கள் கட்சிக்குள்ளே வந்துடுவோம். அவங்க வந்து பொதுச் செயலாளர் இங்கே 13 பேரை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க, அவைத்தலைவர் உட்பட, பொருளாளர் உட்பட. அப்படிங்கிறப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்குள்ளே வந்தது என்பது செல்லாது என்பது இயற்கையாக நடந்துடக்கூடிய ஒரு விஷயம். அதை அவங்க கண்டிப்பாக ஸ்டே வாங்க போவாங்க. அந்த ஸ்டேயை நாங்கள் தடுக்க முயற்சி செய்வோம். சட்டம் அனுமதிக்கிற பல ரூட் மூலமாக நாங்கள் செய்ய போகிறோம். அப்படிங்கிறப்போ அந்த டயத்தில் வந்து அதிகாரம் படைத்த பொறுப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தா அவைத்தலைவர், பொருளாளர், தலைமை செயலாளர், இந்த 3 பேரும் சேர்ந்து கட்சியை நடத்தும். இது வந்து ஒரு பார்வையா பாக்குது. இது ஒரு பார்வை. என்னோட பார்வை இதுதான். என்னோட பார்வை வந்து விஷயம் வேற என்னென்ன 3ஆ பிரிச்சிருக்கதா சொன்னீங்க. இல்ல 3ஆ இந்த கேஸை 3ஆ பிரிச்சுட்டாங்க. இப்போ அதாவது ரெட்டையில சின்ன யாருக்குன்றது வந்து அடுத்த முடிவு. இதுல வந்து முதல் முடிவு வந்து அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் செல்லுமா செல்லாதா என்பது. இரண்டாவது முடிவு வந்து வெளியே போனவங்கெல்லாம் முறையா போயிருக்காங்களா, உள்ள வந்தவங்கெல்லாம் முறையா வந்திருக்காங்களா. உள்ள வந்து தினகரன் உங்களுக்கு தெரியும், அம்மா 6 வருஷம் அவங்கள வெளியே அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து அந்த மன்னிப்பு கடிதத்தை அக்செப்ட் பண்ணது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர்கள் இருந்த காலகட்டத்தில். அதனால அது செல்லாதுன்னு வர்றப்ப இதுவும் செல்லாதா, ஆட்டோமேட்டிக்கா செல்லாதா, இது ஒரு கேள்வி. சின்னம் அடுத்து 3வது சின்னம். இந்த 3 தான் வந்து கேஸ் 3ஆ பிரிஞ்சு போச்சு. இப்போ அந்த முதல் பார்ட் வந்து அவங்க டெக்ளரேஷன் வர்றப்போ இரண்டாவது பார்ட்டும் டெக்ளரேஷன் வந்துடும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இயற்கையாக ஃபாலோ பண்ணுறதுன்றதுனால இந்த இன்டரிம் பீரியட் அவங்க 3வது நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா எலெக்ஷன் கமிஷன் மேற்பார்வையோட கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதான் நாங்கள் கேட்டிருக்கிற விஷயம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா, டேகலாங்காக வந்துருமா இல்லையான்றது எங்களுக்கு இருக்கிற அன்சர்டனிட்டி. ஏன் 7ஆம் தேதி கூட வரலாம். ஜூலை 7ஆம் தேதி வந்து நசீதி அவர்கள் ரிட்டையர்மெண்ட்ல போறாரு. அந்த நாளே கூட அவர் அந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு கூட போக வாய்ப்பு இருக்கு. அது வரும் பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் நம்புறோம். அதனாலதான் தேதியெல்லாம் கரெக்டா மாஃபா சொல்லும்போது வரைக்கும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குங்கிறத ஓரளவுக்கு நம்மளால யூகிக்க முடிகிறது. நிச்சயமாக. அதாவது என்னை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா என்று பேர் வைக்கிற அணிதான் அது கரெக்டான அணி என்று நான் கருதுகிறேன். அதன் பிறகு வரும் நிகழ்வுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் இது தேர்தல் எப்படி நடத்துவாங்கிற பிரச்சனை தான். அது தேர்தல் ஆணையம் வந்து தலையிட முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் இப்ப இந்த லாஸ்ட் கடைக்கோடி தொண்டன், அதாவது கார்டு ஹோல்டிங் மெம்பர் வந்து ஓட் போடணும்னா அதை வந்து தேர்தல் ஆணையத்தினால கண்காணிக்க முடியாது. அங்க வந்து இதெல்லாம் சிக்கி போயிடும். இது வந்து அடுத்ததான லிட்டிகேஷன் போயிடும். அதோடு கூடி புரட்சி தலைவியினுடைய அந்த லெகசியே அவுட் ஆயிரும் என்றதான் என்னுடைய வருத்தம். எண்ணம் பலருக்கு குறிப்பாக திமுக இருக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது பெரிய சீமவித்தை கிடையாது. எலக்டோரல் ரூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்பட வேண்டும். அதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதை கூட சூப்பர்விஷனில் பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷனில் ஆள் இல்லைன்றது உண்மை கிடையாது. அந்த அமைப்பு வந்து மிக அதிகாரமிக்க ஒரு அமைப்பு. சாம்பிள் செக் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கிற அஃபிடவிட் வந்து ஒரு 10% சாம்பிள் செக் பண்ணாங்கன்னா கூட அதுக்கு தக்கன ஆட்கள் இருக்காங்க. அவ்வளவுதான். இல்ல 10,000 பேர் போடலாம்ல. என்ன ஒரு எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு எலெக்ஷன் டயத்துல 1 கோடி பேர். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜூலை 7 ஆகஸ்ட் 5 அடுத்து வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்னு மாஃபா சொல்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து கண்டிப்பா. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் நேற்று ONGC குழாயில் அந்த இது உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் கசிந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட பரபரப்பில் தீ வைத்திருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள். போலீஸ் தடியடி நடத்தியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் அந்த சம்பவத்தை? அதாவது இப்போ ONGC வந்து ஒரு பைப்லைன் போடுறதுன்னா அது எவ்வளோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அது பாய்ந்து கொண்டு இருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் இடத்துல இருந்து அது ரிஃபைனரி மட்டும் போய் சேர வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா அந்த போகிற வழியில் இருக்கிற கிராமங்களை எல்லாம் அணைத்து கொண்டு போக வேண்டுமே தவிர, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த லேண்ட் அக்விசிஷன் கொடுத்துருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லேண்டு கையெழுப்படுத்தி கொடுக்கும். இவங்க வந்து போட்டு அங்கே வந்து லைன் போட்டு போவாங்க. இவங்களுக்கும் கிராம மக்களுக்கும் சரி ஒரு தொடர்பும் இருக்காது. அதாவது இதில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லைனா அந்த அறிவு வந்து கிராம மக்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும். அதுதான் வில்லேஜ் கமிட்டிஸ் அங்கங்கே ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று கூறுவார்கள். அது பல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இப்போ என்ன பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் அந்த லோக்கல் பார்ட்டிசிபேஷன் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான் பாதிக்கப்படுறவர்கள். என்ன பெனிஃபிட் வந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து சேர வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் அதை ஏன் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு இந்த அந்த மீத்தேன் ப்ராஜெக்ட்டுக்கானாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கானாலும் சரி, என்ன பிரச்சனை வருதுன்னா கலெக்டர்ஸ் வந்து இந்த பப்ளிக் அந்த என்கேஜ்மெண்ட் இருக்கும், அது அந்த என்கேஜ்மெண்ட்டு இல்லை என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா அந்த பப்ளிக் அசஸ்மெண்ட் எல்லாம் நடத்துறதெல்லாம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு சடங்காக மாறி விட்டது. அதுதான் அதை வந்து ஒரு வாய்ப்பா பார்க்கறது இல்லை. அது பலரும் வந்து
ஒரு நெசசரி ஈவில் கடந்து போக வேண்டிய ஒரு கட்டமா நோட்டீஸ் போர்டு இருக்கும், பெரிய நோட்டீஸ் போர்டு இருக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல. அது ஒரு 1000 நோட்டீஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் எங்காச்சும் கொஞ்சம் நுழைச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. யாருக்காச்சும் ஆட்சேபனை இருந்தாலும் வந்து தெரிவிக்கும்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் வந்து ஒட்டி வச்சிருவாங்க. அப்புறம் வந்து டமர் அடிச்சு சொல்றதெல்லாம் இருந்தது. அது கூட இப்ப கிடையாது. சோசியல் மீடியால போடக்கூடாதா இந்த நாள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான நம்ம விளக்கம் கொடுக்க போறோம், இல்லனா நீங்க வந்து ஏதாச்சும் எதிர்ப்பு இருந்தா தெரிவிங்க, உங்க கிராமத்துல பிரச்சனை இருந்தா தெரிவிங்கன்னு சொன்னீங்கன்னா இது டெஃபினட்டாக சால்வ் பண்ணிருக்கணும். ஏனென்றால் கலெக்டர்ஸ் ஆபீஸ்ல வந்து தினம் மண்டே வந்து கிரீவன்சஸ் மீட்டிங். இந்த மண்டே கிரீவன்சஸ் மீட்டிங்ல கூட இது ஏன் வரலன்னா வேற ஒன்றும் கிடையாது, இவங்க யாரும் நோட்டீஸ் பண்ண கூட இல்ல. அதாவது மக்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அதிகாரிகள் கேட்டுதான் எதிர்ப்பு தெரிவிக்கிற போது அந்த திட்டம் கைவிடப்படுகிறதா? அப்படிலாம் நடக்குதா? இல்ல அந்த என்வைரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல வந்து நெகட்டிவா வந்தா மட்டும்தான் இதை வந்து கைவிடுமே தவிர வேற ஒரு ரீதியிலும் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து கைவிடாது. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எதிர்ப்பு ரெக்கார்ட் பண்றதுங்கிற அந்த முறை இருக்கிறது, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. அந்த எதிர்ப்பு ரெக்கார்ட் பண்ற விதமே அதே வந்து இவங்க சீர்குலைத்து விட்டார்கள் ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. இல்லை எனக்கு இருக்க ஒரே பயம், இந்த நியூஸை நான் படிச்சப்போ வந்து மத்திய அரசாங்கத்துடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது இந்த கதிராமங்கலத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நரிமணம் சார்ந்த 1.5 மில்லியன் டன் ரிஃபைனரி இன்னைக்கு அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. நம்ம மெட்ராஸ் ரிஃபைனரிஸோட சேர்ந்து அந்த இடத்துல வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நிறுவனம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ONGCயோட இந்த தவறு இதை நான் வந்து ரெண்டோட லிங்க் பண்ணி பார்க்குறேன். நார்த் மெட்ராஸ்ல ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா ஐஓசியோடைய பைப்லைன் இதே மாதிரி கசிஞ்சு அது தண்ணி பைப்லைனோட சேர்ந்து தண்ணி குழாயில வந்து பெட்ரோல் வர்ற ஒரு வினோதம்லாம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு மாசமா வந்துட்டு இருக்கு. அங்க வந்து இவங்களோட பிரச்சனையே வந்து இதுக்கு பைப்லைன்ஸ் வந்து லே பண்ணி கிடக்கு. இன்னைக்கு கீழே வந்து கேபிள்ஸ் ஓடுது, உங்களுக்கு பைப்லைன் தண்ணி பைப்லைன் ஓடுது, ஆயில் பைப்லைன் ஓடிட்டு இருக்கு, கேஸ் பைப்லைன் சில இடங்களில் ஓடிட்டு இருக்கு. இந்த நிர்வாகம் என்பது இன்னைக்கு சேட்டலைட் தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெகு எளிதாக செய்யக்கூடிய நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை வந்து நம்ம யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து அதை இன்டகிரேட் பண்ற உரிமை வந்து நகராட்சிகளுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து உள்ளாட்சிகளுக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த நிர்வாகம் இருக்கு. அந்த நிர்வாக பொறுப்புக்கு தக்கன அவங்களுக்கு வந்து ரிசோர்சஸ் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு. இதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம தமிழகத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய பிரச்சனை இதுதான். இது வந்து பல போராட்டங்களாக அங்கங்க வெடிக்குது. இல்ல அப்ப மக்களுடைய அச்சம் சரிதானே? நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போச்சு, நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுருச்சு, இனிமே விவசாயம் செய்ய முடியாது, அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி உடைப்பு ஏற்பட்டா என்னோட விவசாய நிலம் போயிடும்ங்கிற அந்த அச்சமே சரியானதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நார்த் மெட்ராஸ்ல அது மாதிரிதான் கடல்ல கசிவு ஏற்பட்ட சமயத்திலையும் பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணு இல்லாத வந்து நீக்குவதற்கு இப்ப கதிராமங்கலம் நம்ம ரீசெண்டா பார்த்தா இந்த எக்ஸாம்பிள். பயம் என்னன்னா இதை வந்து ஒரு சாக்கா வச்சு பெரிய திட்டங்கள் எல்லாம் காலியாயிருக்கும்ன்ற பயம் எனக்கு வருது. ஏன்னா இந்த நான் சொல்ற காரணம் எடுத்துக்கணுமா, இந்த விஷயங்கள்ல இவங்களால ஒழுங்கா செய்ய முடியலன்னா பெரிய விஷயங்கள் வரும்போது எப்படி செய்வாங்களோ அப்படின்னு மாநில அரசாங்கம் இதுல வந்து பெரிய ரோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியா அங்க ONGC, இங்க IOC, இங்க MRL இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்க நிறுவனங்கள் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். மாநில அரசாங்கம் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த பொறுப்பு இருக்கு என்ற உணர்தல், புரிதல் வரணும். அந்த பொறுப்புக்கு தக்கன அவங்களுக்கு வந்து ரிசோர்சஸ் தரணும். அந்த ரிசோர்சஸ் வந்து இப்போ குறிப்பாக வந்து பைப்லைன் மேனேஜ்மெண்ட்ல உள்ளாட்சிக்கு என்ன ரோல் இருக்கு, அதுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இதை வரையறுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரணும். முதல்ல அதை ஓன் பண்ணணும்ல. பிரச்சனை நம்ம என்ன சொல்றோம், ஐஓசி பிரச்சனை சொல்லி கடல்ல எண்ணெய் கசிவு நடந்த போதும் என்ன சொன்னாங்க, கப்பல் நிறுவனம் பண்ணணும்னு மாநில அரசு, மத்திய அரசு பண்ணணும்னு சொன்னாங்க. மத்திய அரசு மாநில அரசு அது டெரிலேஷன் தாங்க. என்னோட பர்சனலா என்னோட கருத்தை கேட்டீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் டெரிலேஷன் ஆஃப் டியூட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் தான் இதுல வந்து முழு பொறுப்பு எடுக்க வேண்டியது. அந்த இடத்துல இருக்கிற சட்டம் ஒழுங்கு அவங்க கையில தான் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனே அவங்க கையில தான் இருக்கு. எந்த பைப், ஏன்னா தண்ணி பைப்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. தண்ணி பைப்பு நம்ம போடுறது, அந்த உள்ளாட்சி அமைப்பு போடுறது தண்ணி பைப்பு, இல்லைன்னா இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் டுவாடு போர்டு பண்ணுவாங்க. இதை ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே மாநில அரசாங்கத்துக்கு தான். அந்த இடத்துல வந்து ஈவன் அவங்க சொன்னாங்க கலெக்டர் மீட்டிங், அந்த என்விரான்மெண்டல் மீட்டிங் சொல்றாங்க, சுற்றுச்சூழல் சார்ந்த மீட்டிங் வந்து கலெக்டர் போடணும் என்விரான்மெண்ட் ஆக்ட் படி. அதை பல இடங்களில் சடங்காக்கிடுறாங்க. இது நிஜம்தான். நான் இப்போ விருதுநகர் தொகுதியில் இருந்தப்போ கூட ஒரு பவர் பிளான்ட் வர்றப்போ அந்த இடத்துல வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நான் முன்னிலை நடத்துறேன் அந்த இடத்துல வந்து. அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் நல்ல கலெக்டராக இருந்தார், அவரே எம்டெக் என்விரான்மெண்ட் படித்த ஒரு கலெக்டர் அந்த இடத்துல கிடைச்சாரு. அழகாக அதை அமைச்சு அந்த நிறுவனம் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு சார்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நிறுவனமும் அதை செயல்படுத்துனாங்க. அது மாதிரி வந்து பல கலெக்டர்ஸ் வந்து பண்ண முடியல, அவங்களோட பேண்ட்வித் கிடையாது, அது அவங்க பொறுப்புன்றது அவங்க உணர்றது கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த இஷ்யூக்கு பின்னால இருக்கு. மக்களுடைய அச்சம் சரிதானா? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க,
அவங்களே தீ வச்சு கொளுத்திருக்காங்க, அதிகாரிகள்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வெளிப்பாடு இல்ல அது ஏன்னா பயம் சரிதான். அதாவது ஒரு கம்ப்ளீட் அந்த செய்தியை கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிடுறாங்க. இங்க என்ன போய் கொண்டிருக்குது, ஏதாவது குழி தோன்றாங்க, அதன் பிறகு நமக்கு ஒண்ணுமே தெரிய போவதில்லை, என்ன உள்ள போட்டு மூடி இருக்காங்க கூட தெரியாது. இதுதான் தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனை. அதாவது அரசாங்கிறது அப்படியே ஐசோலேஷன்ல இருக்கணுமாமா, அவங்க தான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. அப்ப அரசாங்கம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மக்கள் இது சேர்ந்து ஒரு கூட்டணியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அதாவது மக்கள் எல்லா ஸ்டெப்லயும் உங்க கூட இருக்குங்க. என் கிராமத்துக்கு வழியா என்ன ஒரு இது ஒரு பைப்லைன் ஆனாலும் சரி, ஒரு பெரிய ரிஃபைனரி வந்தாலும் சரி, என்ன உட்கொள்ளாம அங்க ஒரு ப்ராஜெக்டே நடக்கக்கூடாது என்ற இடத்துல தான் நான் வருகிறேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம பல முறை பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த ஒவ்வொரு நகரம், சிவகாசி எடுத்தாலும் சரி, ராணிப்பேட்டை எடுத்தாலும் சரி, வேலூர் எடுத்தாலும் சரி, எந்த ஆம்பூர் எடுத்தாலும் சரி, இங்க இருக்கும் நிறுவனங்களுடைய அந்த பிரைவேட் நிறுவனங்களுடைய பொறுப்பு அது எங்க இருக்கு? இப்ப சிவகாசியில் எத்தனையோ முறை வந்து வெடி விபத்துகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆம்பூர்ல இருந்து இதெல்லாம் கழிவு நீர் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்குது, எல்லாம் அந்த என்டையர் பெல்ட்ல இருந்து. அப்ப இது அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அந்த சிறு நிறுவனங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, ONGCக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு இவங்களுக்கும் இருக்கு. அதே போல மக்களை அரவணைத்து செல்லுங்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். இந்த சிவகாசியும் ஆம்பூரையும் ஒரே பிளைன்ல வைக்க கூடாது. ஏன்னா சிவகாசியில குறைஞ்சிருக்கு, பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. அந்த பொறுப்புணர்வு இல்ல நிஜத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும்ல. ஆம்பூர்ல பிரச்சனை வந்து கழிவுநீர் பிரச்சனை, அந்த கழிவு நீரை ஹேண்டில் பண்ற பிரச்சனை, அதுல சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பூர்ல குறிப்பா அம்மா அவர்கள் 200 கோடி கொடுத்து அந்த கழிவுநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆம்பூர்லயும் அந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் விழித்துக்கொண்டு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. இது வந்து உண்மைன்னு நினைக்கிறேன். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவான கருத்து வந்து அந்த அரசு துறை நிறுவனங்கள், ஈவன் தனியார் துறை நிறுவனங்கள் தங்களுடைய CSRன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி 2% காசு கொடுத்ததோட அவங்க இது முடியறது இல்ல. அவங்களுக்கு இருக்கிற பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கம்யூனிகேஷன். அவங்க அரசோட பேசுறது, காவல்துறையோட பேசுறதை விட மக்களோட பேசினா நல்லா இருக்கும். அவங்க ஐசோலேட் பண்ண கம்யூனிகேஷன். அது ரொம்ப நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.